கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு இங்கு ஜனங்களுக்கு சொல்லுகிறார். மோசே ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் எல்லா இடத்திலையும் அவர்கள் தாண்டி வந்தார்கள். இப்பொழுது செங்கடல். இப்போ அந்த பக்கம் போனாலும் மரணம், இந்த பக்கம் போனாலும் மரணம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்து ஆக வேண்டும். ஏனென்றால் வாக்கு பண்ணியிருக்கிறார். என் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் மோசேட்ட பேசின பிற்பாடு மோசே தைரியமாய் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், பாதுகாப்பை பாருங்கள், அற்புதத்தை பாருங்கள். இன்றைக்கு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? எதிர்த்தாப்புல போக வழி இல்லை, இவ்வளோ தேவைகள் இருக்கிறது, எப்படி பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுவது, எப்படி குடும்பத்தை நடத்துவது, எப்படி வீட்டை கட்டி நான் முடிப்பது என்று சொல்லி ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்கா? எதிர்த்தாப்புலையும் செங்கடல் போல பிரச்சனை, பின்னாடியும் பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது, என்ன செய்வதென்று தெரியாது இருக்கிறீர்களா? கலங்கி போகாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பாராத விதமாய் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று மோசே சொன்ன பிற்பாடு அங்கே பயங்கரமான கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். இந்த யாத்திராகம் 14-13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்த மகத்துவமான கிரியைகளை நாம் பார்க்க முடிகிறது. செங்கடலே அப்படி நின்று மதில் போல நின்றது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். தண்ணீர்களை அவர்கள் கடந்து போக வேண்டும். சிறு பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் அவங்க கொண்டு வந்த அத்தனைகளையும் கடந்து செல்ல வேண்டும். அப்போது கர்த்தர் இப்பொழுது செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதியில் செங்கடலை பிளந்து எதிராய் வருகிறதான எகிப்தியரை முறியடிக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறார், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதுவரைக்கும் அவங்க வந்து நம்மளை துரத்துனாங்க, இதுவரைக்கும் வியாதி துரத்தினது, கடன் துரத்தினது, பிரச்சனை துரத்தினது. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு ஒரு இரட்சிப்பை கட்டளையிட போகிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கலங்கி போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பாருங்கள், பயப்படாதிருங்கள். ஒரு பயம் உங்களுக்குள்ள. எப்படி இன்னைக்கு பார்வோன் என்னை கொன்றுவான், இன்னைக்கு அவன் ரதங்களோடு வருகிறான், ரதங்களை பூட்டி வருகிறான் என்று சொல்லி ஒரு பயம். என் அன்பு தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். இந்த நாளில் நாங்கள் எந்த பாவமும் செய்யாமல் உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யும். உண்மை துக்கப்படுத்தும்படி எந்த நிகழ்ச்சிகளும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய சமாதானமும் சந்தோஷம் உண்டாகட்டும். எங்கள் சிந்தைகள் இருதயெல்லாம் பாதுகாக்கப்படட்டும். இன்றைக்கு எங்களுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டு விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.